இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் என்ன தியானித்தோம் என்றால், நம்மிடத்தில் என்ன இருந்தது, நம்மிடத்தில் இருந்த குறைவுபட்ட அபிஷேகம், கொஞ்சம் போல இருந்த ஆவின் அபிஷேகத்தை நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம். அப்போ தேவன் நமக்கு அதை எடுத்து என்ன செய்தார்? குறைந்த அபிஷேகத்தை நிரம்பி வழிய நிறைய பாத்திரங்கள், வெறுமையா இருந்த பாத்திரங்கள் நிரம்பி வழியறதுக்கு தேவன் நமக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போறது, மோசேயிடம் என்ன இருந்தது, அவன் எதை தேவனுக்கு என்று கொடுத்தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அவன் என்ன செய்கிறான்? பதில் சொல்கிறான் பாருங்கள். ஒரு கோல் என்றான். ஒரு கோல் அப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க, இந்த மோசேயுடைய வாழ்க்கையை நம்ம முதலாவது இருந்து தியானித்தோம்னா, முதல்ல அவன் பார்வோனின் குமாரனாக வளர்க்கப்படுறான். அந்த பார்வோனின் குமாரத்தை என்ன செய்கிறாள்? அன்போடு என்ன செய்கிறா? வளர்த்து அவனை ஒரு அரண்மனையில ஒரு அரசனுடைய குமாரனாக மட்டும் இல்ல, அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு அரசனாக மாற்றணும்னு சொல்லி அவளை வளர்க்குறா. அவ கொடுக்கணும்னு நினைக்கிறது அந்த எகிப்து நாட்டை அரசாளக்கூடிய செங்கோலை கையில கொடுக்கணும்னு சொல்லி அந்த பார்வோனின் குமாரத்தை வளர்க்குற. சிறு வயதுல அவனுக்கு அப்படி ஆசை இருந்திருக்கும், நம்ம என்ன எகிப்து நாட்டை அரசாலும் ஒரு செங்கோலை பிடிச்சிருப்போம், எல்லாரும் நமக்கு அடங்கி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா பின்னாடி வளர்ந்து வர வர வசனம் அழகா சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள்ல பாருங்க. மோசே தான் பெரியவனம் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே என்ன செய்றான்? தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இப்போ இதே மோசே என்ன செய்றான்? ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டாரு. அப்படி நினைச்சு அவர் என்ன செய்றாரு? தன்னுடைய சுயமாக என்ன செய்றாரு? தீர்மானம் பண்ணி 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் நினைச்சுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்ப இஸ்ரவேலன்னு நேசிக்கிறான், அந்த மக்களோட தானும் துன்பத்தை தாங்கி கொள்ளணும்னு சொல்லி நினைத்து அவன் என்ன செய்யறான்? கொன்று யாருக்கு தெரியாம அந்த எகிப்தியனை புதைத்து போடுகிறான். அப்போ தன்னுடைய சுய பலத்தினால அவன் செய்யறான். இதுல நம்ம வெற்றி கொண்டுருவோம், இஸ்ரேல் மக்களை இந்த நாட்டிலேயே அவங்கள ஆளும்படி வச்சிடலான்னு சொல்லி தன்னுடைய சுய எண்ணத்துல என்ன செய்யறான்? நினைக்கிறான். அது வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறாம அந்த இடத்தை விட்டு அவன் ஓட வேண்டிய நிலைமையாக என்ன செய்கிறது? மாறிவிடுகிறது. அப்படி ஓடி போய் எங்க போறான் அப்படின்னா, மீதியான் தேசத்துக்கு போறான். அங்க என்ன செய்யறான் அப்படின்னா, ஆடுகளை, யாருடைய ஆடுகளை மேய்க்கிறான்? மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து என்ன செய்கிறான்? இருக்கிறான். இப்படி 40 வருஷமா ஆடுகளை மேய்ப்பதற்காக வனாந்திரத்துக்கு கோலை கையில பிடிச்சிருந்தான். அப்போ ஒரு நாள் என்ன செய்றாரு? ஒரே பர்வதம் மட்டும் என்ன செய்யறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது ஒரு முச்செடியில அப்படியே அக்கினி பற்றி எரிகிறது. ஆனா அது கருகவே இல்லை. அப்ப பக்கத்துல போய் பார்க்கும்போதுதான் தேவன் இந்த வார்த்தையை என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. உன் கையில் இருக்கிறது என்ன என்று என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. உடனே மோசே என்ன சொல்கிறாப்ல? என் கையில இருக்கிறது ஒரு கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அப்போ மோசேயின் கையில இருந்த கோல் ஆடுகளை மேய்ப்பதற்காக, தன்னுடைய சுய சித்தங்களை நிறைவேற்றுவதற்காக, அந்த ஆடுகளுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாவற்றையும் எடுத்து கொடுப்பது, ஆடுகளை துரத்த வருகிற துஷ்ட மிருகங்களிலிருந்து அதை பாதுகாப்பதற்காக வைத்திருந்த அந்த தன்னுடைய பாதுகாப்புக்காக வைத்திருந்த அந்த கோலை என்ன செய்யறான் அப்படின்னா கையில வச்சிருக்கான். இப்ப தேவன் என்ன சொல்றாரு? அதனால அதை கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தன்னுடைய ஆசை, இச்சைகள், தன்னுடைய எல்லாத்தையும் சுயத்தை இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா கீழே போட்டுருந்தார். போட்டோன்னா அது என்ன செய்கிறது? ஒரு சர்ப்பமாக மாறி அதை அப்படியே நெளிந்து கொண்டு போகும்போது மோசேயை என்ன செய்யறாரு? தேவன் பார்த்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அதன் வாலை பிடித்து தூக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இயேசு ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, சர்ப்பத்தின் தலையை நசுக்கி சிலுவையில் இயேசு என்ன செய்தாரு? ஜெயம் கொண்டார். சாத்தானை ஜெயித்தார். ஜெயித்த தேவன் என்ன செய்யறாரு? வாளை நம்ம கையில கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நமக்கு என்ன செய்யறாரு? தரார். இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். அப்போ திருப்பி வாழை பிடிச்சோன்னா அது மறுபடியும் கோலாகுது. இப்ப அந்த கோல் எப்படிப்பட்ட கோலா இருக்குது? தேவனுடைய கோலா இருக்குது. கொஞ்சம் முந்தி பார்த்தோம், அது மோசையின் கோலாக அவருடைய கையில் தன்னுடைய சுய
லாபங்களுக்காக சுய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இருந்த கோல் தேவனுடைய பாதத்தில போட்டு எடுக்கும்போது தன்னுடைய சுய இச்சைகளை எல்லாம் தேவன் அதன் வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கியவராய் அதனை வாழை பிடிக்க சொல்லி சத்துருவை ஆளும் அதிகாரத்தை தேவன் இப்பொழுது மோசேக்கு கொடுக்கிறார். இப்ப அந்த கோலை கொண்டுட்டு என்ன செய்யறாப்ல, எகிப்துக்கு போறார். முந்தி ராஜாவின் மகனாக இருந்த போது அவன் தன் சுய பலத்தினால இஸ்ரேல் மக்களை காப்பாத்தணும்னு நினைத்தாரு, அவரால் முடியவே இல்லை. ஆனா இப்போ தேவனுடைய பாதத்துல தன்னுடைய சுய எண்ணங்கள் எல்லாவற்றையும் போட்டு விட்டார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுட்டு மீண்டும் என்ன செய்றாரு, அந்த கோலை எடுக்கும்போது தேவனுடைய கோலாக அவருடைய கையில் வரும்போது இப்போ எகிப்தை நோக்கி புறப்பட்டு செல்றாரு. அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை, தேவன் மாத்திரம் இருக்கிறாரு. அந்த தேவனுடைய கோலும் இருக்கிறது. இப்ப இந்த கோலை கொண்டு பல அற்புதங்களை அடையாளங்களை என்ன செய்யறாரு, தேவன் செய்கிறார். இன்றைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய வேத புத்தகம் தான் அந்த கோல். அந்த கோலை நம்ம இத்தனை நாள் வாசிச்சிருக்கிறோம், அதன்படி நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், அண்டர்லைன் பண்ணி இது அப்படித்தான் நம்ம யோசிக்கும் போது நம்மளால பெரிய காரியங்களை செய்ய முடியாது. தேவனுடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்து அந்த காரியங்களை தேவனே உடைய சித்தத்தின்படி இந்த வார்த்தை என்னை நடத்தட்டும் சொல்லி நாமே அர்ப்பணிக்கும் போது இப்ப அந்த வார்த்தை என்கிற பட்டையை நம்ம கைக்கு வந்து விடுறதுனால நம்ம என்ன செய்கிறாரு, தேவன் பலனுள்ள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துகிறார். பாருங்க, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உங்களை தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, எழுதப்பட்டிருக்கிறது எபிரேயர் 1:7 பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீன பாண்டங்களாகிய நம்மை தேவன் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். அவர் அதே போல மோசேயின் கையில் இருக்கிற கோலையும் என்ன செய்கிறாரு, தேவன் எடுத்து பயன்படுத்தும் போது செங்கடலை என்ன செய்கிறது, பிளக்க முடிகிறது, மக்களை வழிநடத்த முடிகிறது. 10 வாதைகளால அந்த எகிப்து மக்களை வாதிக்கப்பட்டு போகிறாங்க. தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிறது. என்ன செய்றாங்க, எகிப்து மக்களை என்ன செய்றாங்க, செங்கடல்ல மூழ்கடிக்கும் அந்த கோல் என்ன செய்கிறது, பயன்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் தாகத்தோடு பார்க்கும்போது கண்மலையை பிளந்து தண்ணீர் வர்றதுக்கும் அந்த கோல் பயன்படுகிறது. இப்படி பல விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த கோல்ல நடக்குது. பாருங்க, ஒருக்கா என்ன செய்றாரு அப்படின்னா, அமலேக்கியரோடு இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது மோசே அந்த கோலை என்ன செய்றாரு அப்படின்னா வானத்துக்கு நேராக உயர்த்தி இஸ்ரவேல் மக்கள் ஜெயம் கொள்ற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்ப அந்த கோல் உயர்த்தப்பட்டு இருந்தது. அப்போ வேத புத்தகம், அந்த கோலுங்கிறது நம்முடைய வேத புத்தகம். அந்த வேத புத்தகத்தை நம்ம தூக்கி ஜெயித்து நம்ம போராடி நம்ம தேவனிடத்துல சமூகத்துல நம்ம தூக்கி நிறுத்தும் போது தேவன் என்ன செய்றாரு அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாவற்றையும் நீக்கி சத்ருவை ஜெயம் கொள்ளும் அதிகாரத்தை நம்ம கையில தராரு. நிறைய ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்து கொள்ளலாம், ஆதாயப்படுத்திக்கலாம். இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேரை என்ன செய்றாரு, வழிநடத்தி போறாரு மோசே. ஒரு தனி மனிதன் தான் பல லட்சம் மக்களை, இப்போ நம்ம வீட்டுல இருக்கிற 2 பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களை நம்மளால என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. ஆனா அப்பேற்பட்ட ஒரு பலத்தை தேவன் கொடுத்தாரு. அவருக்கு பேச முடியாது, அவர் என்ன செய்ய, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் தேவன் அவர் என்ன செய்யறாரு, எடுத்து பயன்படுத்துறாரு. அப்போ இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், என்னால ஒண்ணும் முடியாது, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட எந்த தாளந்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனா தேவன் உங்க இடத்துல தந்திருக்கிற அந்த வேத புத்தகத்தை தேவனுடைய சமூகத்துல வைத்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு அதன் மூலமாக தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பெரிய சேனையை வழிநடத்தக்கூடிய ஒரு பலனும் அபிஷேகம் நமக்குள்ள கடந்து வரும். அப்போ நீங்களும் இந்த நேரத்துல என்ன செய்யணும், தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளணும். ஏசப்பா, அன்றைக்கு கோல மோசே உம்முடைய பாதத்துல போடும்போது அது உம்முடைய கோலாக மாறிற்று. அதே போல இந்த வேத புத்தகத்தை நான் உம்முடைய பாதத்துல வைத்து ஜெபிக்கிறேன், என்னை நீர் வழி நடத்தும், என்னை இந்த மக்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். உங்களுக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்யணும், இப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், இவங்களுக்கு உதவி செய்யணும், அப்படி செய்யணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தாகத்தோடு இருப்பீங்க. நீங்க ஏசப்பாவுடைய பாதத்துல அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க காத்திருக்கும் போது
வரக்கூடிய ஒவ்வொன்று காரியங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் உடைய வாழ்க்கையில என்ன செய்யும் கொண்டு வரும். வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு தேவன் வேலை தருவாரு. திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு திருமணத்தை தேவன் நடத்தி தர வல்லவராய் இருக்கிறாரு. நாம என்ன செய்யணும், ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போம், தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துற. அன்புள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய கருத்துல தகப்பனே, அப்பா வேத புத்தகத்தை என்னுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க. அவங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தினால் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துறோம். இப்படி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை